முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. மத்தியில் காங்கிரசும் மாநிலத்தில் திமுகவும் ஆட்சியில் இருந்தபோது கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட நிலையில் அதனை மீட்டெடுப்பதற்காக முயற்சி எடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். கிருஷ்ணகிரியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கச்சத்தீவு விவகாரத்தை 10 ஆண்டு காலமாக பாஜக அரசு கிடப்பில் போட்டுவிட்டு தற்போது தேர்தல் நேரத்தில் பேசி ஆதாயம் காண முயற்சிப்பதாக கூறினார். 1974 நம்முடைய இந்தியாவுக்கு உட்பட்ட தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கின்ற கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் கட்சியும் திமுக கட்சியும். ஆனால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். 2008ஆம் ஆண்டு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கச்சத்தீவை மீட்டு எடுப்பதற்காக உச்ச நீதிமன்றத்திலே அம்மாவே வழக்கு தொடர்ந்தார்கள். புதுச்சேரியில் டீசல் விலை லிட்டருக்கு 8 ரூபாய் குறைக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் அதுபோன்ற விலை குறைப்பு நடவடிக்கையை திமுக அரசு எடுக்காததால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். பாண்டிச்சேரி 1 லிட்டருக்கு 8 ரூபாய் குறைச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற மறுக்கிறார். டீசல் விலை குறைச்சா அத்தியாவசிய பொருட்கள் விலை குறையும், உணவுப் பொருட்கள் விலை குறையும். அதையும் செய்யாத முதலமைச்சர் விடியா திமுக முதலமைச்சர். காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.